அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயணம் செய்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்து உள்ளது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷப ராசியில் செவ்வாயும் குரு பகவானும், கடக ராசியில் புதனும் சூரியன் பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிரன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பம் ராசியில் சனி பகவானும், மீனம் ராசியில் ராகு பகவானும் அமைந்துள்ளார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் மற்றும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து உங்களது ராசிக்கு மாறுகிறார். அதே தேதியில் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்களது ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது இந்த மாதம் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் கிடைப்பது தாமதப்படும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு எதையும் செய்வார்கள். ரண ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைந்து இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளுடன் அனுசரித்து செல்வது இந்த மாதம் நல்லது. பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மை தரும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி உண்டாகலாம். கவனமாக இருங்கள். தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும் இந்த மாதம். மாதத்தின் மத்தியில் அதாவது 16/8/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு அரசாங்க காரியங்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும்.
குழந்தைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களுக்கு புகழ்பெற்ற கோயில்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவானால் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருங்கள். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சிலருக்கு உன்னதமான பலன்கள் ஏற்படும். எதிலும் வெற்றி ஏற்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பார்கள். கோரிக்கைகள் இந்த மாதம் நிறைவேறும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் புதன் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். வரவு செலவு சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இந்த மாதம் இருக்காது. தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வருமானம் கிடைக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். வங்கிகளில் கடன் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும். பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேரும். செயல்களில் வெற்றி உண்டாகும். ராகு பகவானால் நட்பு வட்டம் விரிவடையும். ஒரு சிலர் பிரச்சனைகளில் சிக்க நேரிடும். எனவே கவனமாக இருங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நன்மையான மாதமாகவே இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். செவ்வாய் பகவானும் குரு பகவானின் பார்வைகளால் தெய்வ அருள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல் ஏற்படும். செய்து வரும் தொழிலின் காரணமாக வெளியூர் வாசம் ஏற்படும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குலதெய்வம் இஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். சூரிய பகவானால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழி முயற்சிகள் நன்மை தரும் ஆதாயத்தை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகிறது. கடந்த மாத சங்கடங்கள் அனைத்தும் விலகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும். குரு பகவானும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவானும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள். உடல்நிலை சீராகும். இந்த மாதம் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். பல வழிகளிலும் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மறையும். சூரிய பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த செயல் நிறைவேறும். தடைப்பட்ட வருமானம் வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடன் தொல்லை நீங்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். புதன்கிழமைகளில் அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்கி வர
மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும், விருப்பங்கள் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.